பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். கல்லால் நிகன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியார் அதனுடைய சுபக்கத்தின் கண் 9வது நூற்பா முதல் அதிகரணம் சென்ற வகுப்பிலே தொடங்கி இருந்தோம். இந்த நூற்பா 3 அதிகரணங்களை கொண்டது. முதல் அதிகரணத்திற்கு கருத்து இறைவனை நெருப்பினை சூட்டினை கொண்டு அறிவதைப் போல இறைவனை விட்டு பிரியாததாகின்ற பதிஞானம் என்று சொல்லப்படுகின்ற திருவடி ஞானம் அதனால்தான் அறிய முடியுமே அல்லாமல் முன்னிலை பொருளை பாசக்கருவிகளின் துணை கொண்டு அறிகின்ற பாசஞானத்தாலோ அல்லது இந்த கருவி கூட்டத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு ஒரு ஐய உணர்வோடு தன்னை பற்றி அறிகின்ற பசுஞானத்தினாலோ பசுபாசங்கள் இரண்டையுமே உள்ளிருந்து இயக்குகின்ற நுண்பொருளாகின்ற கடவுளை அறிய முடியாது என்பது முதல் அதிகரணத்தினுடைய கருத்து. அந்த கருத்தினை முதல் 2 பாடல்களினாலே சொன்னார். அதுல 2வது பாடல் மூவகை ஞானங்களுடைய இலக்கணத்தை கூறுகின்ற பாடல். பசுஞானம் என்பது எப்படிப்பட்டது, பாசஞானம் என்பது எப்படிப்பட்டது, பதிஞானம் என்பது எப்படிப்பட்டது என்ற 3னையும் அந்த 2வது பாடலினாலே கூறினார். அதனை சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்து வருகின்ற 3வது பாடல், இது சுபக்கத்திலே வரிசை எண் 294. பதிஞானத்தால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். வேறு வழிகளிலே நம்முடைய மலம் நீங்காது, அதாவது பசுத்துவம் நீங்காது என்பதனை 3வது பாடலினாலே கூறுகின்றார். அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். கரணங்கள் கட இருக்கை முக்தியாம் என்னின் கதியாகும் சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணம் கொண்டிட உறங்கி மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய. அதோடு ஒரு சென்டென்ஸ் முடியுது, அங்க ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையும் சமாதி தவிராது மலம் இதுவும் பசுஞானமாகும். அரணங்கள் எரித்தவன்றன் அடியை அறிவிறந்து அங்கு அறிந்து இடர் செறிந்த துகள் அகற்றிடீரே. இதற்கு முன்னுள்ள பாடலிலே வைகரியாதி திறங்கள் எல்லாம் பாசஞானம் என்று கூறினார். அதாவது உள்ளம் உரை ஆகிய 2ம் பாசஞானம் என்று சொன்னார். தொடர்ந்து பசுஞானம் என்பது இந்த தத்துவங்களிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்வதனால நான் பிரமம் என்று ஒரு நினைவு நிகழும். ஆனால் அது ஐய உணர்வோடையே நிகழும். அது பசுஞானம் என்று சொன்னார். இந்த 2ற்கும் மாறாக தானே ஒளிர்ந்து ஏனைய பாசபசு ஞானங்களையும் ஒளிரச் செய்வதாகின்ற திருவடி ஞானம் என்பது உண்டு என்று சொன்னார். இப்பொழுது பசுஞானம் என்பது பல வடிவங்களிலும் நிகழும். பாசஞானம் என்பது தெளிவாக இருக்கின்றது. ஒரு முன்னிலை பொருளை நம்முடைய இந்திரியங்கள், மனம் முதலிய அந்தக்கரணங்கள் இவற்றின் துணை கொண்டு நாம் அறிந்து வருகின்றோம். அன்றாட வாழ்விலே நமக்கு நிகழ்வது பாசஞானம். ஆகவே இது தெளிவாக தெரிகின்றது. இந்த தத்துவ கூட்டத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்ட ஒரு உயிர் தவ முயற்சியினாலே தன்னை பற்றி சிவமென்று ஐயுற்று அறிவது பசுஞானம் என்று கூறினார். ஆனால் அந்த பசுஞானம் வேறு வடிவங்களையும் எடுத்துக்கொள்ளும்
என்பதை எச்சரிப்பது போல இந்த பாடலிலே சொல்கின்றார். அந்த பசுஞானம் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்ளுமா? எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டால், ஒரு சிலர் கூறுகின்றார்கள், நம்முடைய உடம்பிலே நமக்கு கரணங்கள் இருக்கின்றன. புறக்கரணங்களாகின்ற 5 ஞான இந்திரியங்களும் 5 கர்ம இந்திரியங்களும், அகக்கரணமாகின்ற மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று 4. ஆகவே இந்த 14ம் கரணங்கள் என்று சொல்லப்படும். இந்த கரணங்களினால்தான் நமக்கு பாச ஞானம் நிகழ்கின்றது என்று தெளிவாக தெரிகின்றது என்பதனால, இந்த கரணங்கள் கெட்டுவிட்டால், அதாவது கரணங்களை ஏதோ ஒரு வழியிலே நாம் செயல்படாது செய்து விட்டோம் என்றால், நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் வேலை செய்யலன்னா அது கெட்டு போச்சுங்கிறோம். அதுபோல இதெல்லாம் ஒரு மிஷின் தானே. இந்த பொறிகள் இவை செயலின்றி இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலையிலே உயிர் முக்தி பெற்று விட்டது. அதாவது உயிர் தனித்து இருக்கின்றது. அவ்வாறு தனித்திருக்கின்ற உயிரே முக்தி பெற்ற உயிர் என்று கருதலாம் என்பது ஒரு வகையான பசுஞானம் தானே. அதாவது கடவுளை பற்றிய உணர்ச்சி ஏதுமின்றி கரணங்கள் கட்ட அளவிலேயே உயிர் முக்தி பெறும் என்று சொன்னால், அது ஒரு விதத்துல உயிரையே கடவுள் என்று கருதுவதாக ஆகும். அது பாடான வாதம். அதாவது உயிர் என்பது கரணங்களினுடைய செயல்பாடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? செயலின்றி இருக்கும். எதை போல செயலின்றி இருக்கும் என்று ஒரு கேள்வி வருகின்றது. கண்ணெதிரிலே நாம் காண்கின்ற ஒரு கல்லை போல செயலின்றி இருக்கும் என்பதனால, இவ்வாறு உயிர் செயலின்றி இருத்தல் என்பதே முக்தி என்று கூறுபவர்கள் பாடானவாதிகள் என்று கூறப்படுவார்கள். பாடானம் என்றால் பாஷாணம் என்ற வடமொழி சொல். பாடானம் என்று தமிழிலாகும். கல் என்பது பொருள். கல்லை போல ஆன்மா எவ்வித உணர்வும் இன்றி தனித்து இருத்தல் முக்தி என்ற கொள்கை. இந்த கொள்கை பசு ஞானத்தினுடைய ஒரு வடிவம். பசு தன்னை பற்றி அறிகின்றதல்லவா, தன்னை பற்றிய கோட்பாடுகள் கொண்டிருக்கின்றதல்லவா, அந்த கோட்பாடுகளிலே இது ஒன்று. ஆகவே இதுவும் பசுஞானத்தின் ஒரு வடிவம் என்று சொன்னார். இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தில பிரகிருதி, புருஷன் என்று 2 இருக்கின்றன. பிரகிருதி என்பது இயங்குகின்ற இயற்கை. அதுதான் நமக்கு தனு கர்ண புவன போகமாக காணப்படுகின்றது. இந்த தனு கர்ண புவன போகங்களை கொண்டு இன்ப துன்பங்களை நுகர்பவன் யார்? உயிர். இப்ப இன்ப துன்பங்கள் உயிருக்கு ஊட்டப்படுவதற்கு காரணம் தனு கர்ண புவன போகங்கள் என்று பார்க்கின்றோம். இந்த பிரகிருதி என்பதும் இண்டிபெண்டாக, அதாவது சுதந்திரமாக இயங்குகின்றது. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டு பாசம் பசு ஆகிய 2 மட்டுமே இருக்கின்றன என்ற கருத்து கொண்டவர் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் சாங்கியர்கள் மற்றும் பதஞ்சலி முனிவர் அருளிய அந்த யோக சாத்திரத்தினை பின்பற்றுபவர்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் உயிராகின்ற அறிவு பொருள், அது சித்து பொருள், அது உண்மையிலே இயக்கம் ஏதும் இல்லாதது. அதனுடைய ஒரே இயக்கம் என்பது அறிதலாகின்ற இயக்கம்தான். அது அறிதலாகின்ற இயக்கத்தை எவ்வாறு செய்கின்றது என்றால், தனக்கு அகத்தும் புறத்தும் இருக்கின்ற இயற்கை பிரகிருதியை அறிந்து வந்திருக்கின்றது. இவ்வாறு அறிந்து அதனோடு தொடர்பு கொள்கின்ற காரணத்தினாலே அது பந்தப்படுகின்றது. இந்த அறிவின் செய்கையது விவேகத்தினாலே, அதாவது டிஸ்கிரிமினேஷன், ஆராய்ச்சி அறிவினாலே நம்முடைய துன்பத்திற்கு காரணம் உலகத்தோடு வைக்கின்ற தொடர்புதான் என்று சொல்லி உடம்பு அளவிற்கு அந்த தொடர்பினை நீத்து தன்னை பிரித்து அறிவது என்பது, என அறிகின்ற ஆற்றல் என்பது உயிருக்கு எப்பொழுதும் உண்டு. உயிரை எதிர்பார்க்காமலும் பிற சமயத்தார் கூறுகின்ற கடவுளை எதிர்பார்க்காமலும் இயற்கை என்பது தானே இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதைத்தான் இன்றைக்கு மெட்டீரியலிஸ்ட் சொல்லப்படுகின்ற அந்த நாத்திகவாதிகள் கை கொண்டிருக்கின்ற ஒரு வாதம். இது பழங்காலத்திலேயே இருந்தது, சாங்கியம் என்று பெயர். அதாவது உலகம் கடவுளையோ உயிரையோ எதிர்பார்க்காமல் தானே இயங்கக்கூடியது. ஆனால் அது ஜடப்பொருள். உயிர் என்பது
சிறப்பாக அறிதலை தன் பண்பாக கொண்டது என்பதனால அது அகத்தும் புறத்தும் இருக்கின்ற பிரகிருதியை அறிந்து கட்டுப்படுகின்றது. இந்த கட்டிலிருந்து நீங்கி முக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் அதனை அறியாதிருக்க வேண்டும், அவ்வளவுதான். தன்னை மட்டும் அறிய வேண்டும். இந்த நிலை எப்படி கூடும் அப்படின்னா அது அட்டாங்க யோகத்தினால் கூடும். இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் முதலிய அட்டாங்க 8 படிநிலைகளில் இருக்கின்ற யோகத்தில சமாதி என்ற நிலை வரும்பொழுது உயிரானது இந்த பிரகிருதியில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு தன்னிடத்திலே மட்டுமே தான் நிலை பெற்றிருக்கின்றது. இது எதனை போன்ற நிலை என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய உடம்பின் நிழல் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் வரையிலும் அவனுக்கு முன்னோ பின்னோ விழுந்து கொண்டே இருக்கும், சுற்றிலும் விழும். ஆனால் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது அந்த நிழல் அவனுக்கு புறத்தே விழாமல் அவனுடைய பாதங்களிலேயே அடங்கிவிடும். ஆகவே நிழல் என்பது காணப்படாது. அதை போல அறிவு என்பது தன்னிடத்திலேயே நிகழும் பொழுது, இந்த உயிரானது தன்னை பற்றி மட்டும் அறிந்து தனித்திருக்கும் பொழுது புறத்தே நிழல் விழாமை போல அது பிரகிருதியினால பாதிக்கப்படாது. பிரகிருதியிலிருந்து விடுதலை என்பதுதான் உண்மையான விடுதலை. இயற்கையிலிருந்து விடுதலை என்பது உண்மையான விடுதலை. ஆகவே அந்த நிலையிலே அது முக்தியை பெறும். ஆகவே இது தன்னறிவு, ஆத்ம ஞானம் என்று இதுதான் சொல்லப்படுகின்றது. இந்த தன்னறிவினாலே அதற்கு முக்தி கிடைக்கும் என்று சாங்கியர்களும் பதஞ்சலி ரிஷி அருளிய அட்டாங்க யோகத்தை பின்பற்றுபவர்களும் கூறுகிறார்கள். அட்டாங்க யோகம் என்பது வேறு, ஆகமங்களிலே சொல்லியிருக்கின்ற சிவயோகம் என்பது வேறு. இந்த அட்டாங்க யோகம் என்பது நமக்கு திருமந்திரத்திலும் காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது திருமந்திரத்திலே பலவிதமான சமய கொள்கைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக சைவ உண்மைக்கு கொண்டு செல்லும் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனால திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பதனால அது ஃபைனல் ட்ரூத் என்று கொள்ளக்கூடாது. அட்டாங்க யோகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுவும் திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அட்டாங்க யோகம் இவ்வாறு கூறுகின்றது என்று அந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வழிமொழிவார் திருமூலர் என்று பார்க்கின்றோம். ஆனால் சிவயோகம் என்பது இந்த அட்டாங்க யோகத்திற்கு மாறாக வேறாக உள்ளது என்பதை நம்ம மெய்கண்டாருடைய உதாரண வெண்பாக்களின் மூலம் அறிய வேண்டும். இப்பொழுது இந்த சாங்கியம் மற்றும் யோகம் இவருடைய முக்தி நிலை என்பதும் ஒரு விதமான பசுஞானம் தான். அதாவது பசுஞானம் என்பது பல வடிவங்களை பெறும். எந்தெந்த வடிவங்களை பெறும் என்று கேட்டால், உயிர் என்பது கரணங்கள் செத்து கல்லை போல உணர்ச்சியற்று கிடப்பது முக்தி நிலை என்று கூறுவாரும், பசுஞானத்தையே முக்தி என்று கூறுகின்றார்கள். அதை போல உயிர் என்பது தன்னுடைய சந்நிதியிலே சேட்டிக்கின்ற பிரகிருதியில் இருந்து விடுபட்டு தனித்து இருந்து தன்னைத்தான் அறிந்திருப்பது என்பது முக்தி என்று கூறுவார் சாங்கியர்களும் யோக சமயத்தை சார்ந்தவர்களும். அவர்கள் கூறுகின்ற முக்தி நிலையம் பசுஞானம்தான். இந்த இரண்டினாலும் மலம் நீங்காது என்று கூறப்படுகின்றார். அப்படி இருக்கட்டும் ஐயா, அப்படிப்பட்ட ஒரு முக்தி இன்பம் உண்டுன்னா அந்த முக்தி இன்பத்துல நாங்க இருக்கிறோமே, எங்களுக்கு அந்த முக்தி போருமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எங்களுக்கு இது போருமே அப்படின்னா அது போதுமே என்றால் அது போதாது. என்ன காரணம் என்றால், இந்த பசுஞானத்தினாலே மலம் நீங்காத காரணத்தினாலே மீண்டும் பிறக்க நேரிடும். மீண்டும் பிறக்கும் பொழுது என்ன ஆகும்? ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதனால பிறவி நிகழாத வண்ணம் ஒரு ஞானத்தை பெற வேண்டும். பெறாமல் முக்தி என்று தவறான ஒரு இன்பத்தினை கருதி அது நிலை பெற்றாலும் மீண்டும் துன்பமயமான பிறவியிலே தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. என்ன காரணம்னா மலம் நீங்காத காரணத்தினாலே. இதனை திருமந்திரம் எவ்வாறு தெளிவாக கூறுகின்றது என்று கேட்டால், தன்னை அறிந்தும் பிறவி தனவாதால். தன்னை அறிதல் என்பது இங்கு பசுஞானம் என்ற பொருளிலே வருகின்றது. பசுஞானத்தினாலே என்றைக்குமே பிறவி நீங்காது என்பது பொருள். பசுஞானத்தை அடைந்த ஒரு உயிர் ஒரு விடுதலை உணர்ச்சியை பெறுகின்றது என்பதில ஐயமில்லை. அந்த விடுதலை உணர்ச்சியினாலே அதற்கு ஒரு இன்பம் விளைகின்றது என்றும் பார்க்கின்றோம். இது எதனை போன்றது என்று கேட்டால், தலையிலே சுமந்திருக்கின்ற ஒரு 100 கிலோ அரிசி முட்டைய இறக்கி வைத்த அளவிலே ஒருவன் ஒரு இன்பத்தை பெறுகின்றான். இந்த இன்பம் என்பது ஒரு நெகட்டிவான இன்பம், இது பாசிட்டிவான இன்பம் இல்லை. பாவரூபமாகின்ற பாசிட்டிவாகின்ற சிவபெருமானை அறிந்து அவன் திருவடியிலே தோய்கின்ற
அந்த நிரதிசய ஆனந்தம், ஈடு இணையில்லாத பேரின்பத்தினை ஒருவன் பெறுகின்ற வரையிலும் அவனுடைய பசுத்துவம் நீங்காது என்பதனால அவனுக்கு மீண்டும் பிறக்க நேரிடும் என்ற பொருளிலே இந்த பாடலை அருள்கின்றார். இப்பொழுது இந்த பாடலை படிப்போம். கரணங்கள் கெட இருக்கை முக்தியாம் எண்ணின் கதியாகும் சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள். கருமரத்தின் உயிர்கள் என்ற இடத்துல கருமரத்தின் காணப்படும் என்ற ஒரு சொல்லச்சத்தை பெய்து கொள்ள வேண்டும். இந்த பாடலடிக்கு என்ன பொருள்னு கேட்டா, முன்னே கூறப்பட்டவாறு நானே சிவன் என நிகழும் ஞானம் முக்தி நிலை ஆகாது என்றாலும், கரணங்கள் கெடும்படி அவைகளிலிருந்து ஆன்மா நீங்கி நிற்கும் நிலையே முக்தி நிலையாக இருந்து விட்டு போகட்டுமே. கரணங்கள் கெட ஆன்மா இருப்பதனால அதற்கு இன்பத் துன்பங்கள் நிகழப்போவதில்லை என்பது உறுதி. இன்பத் துன்பங்கள் நிகழாமை காரணமாக அது முக்தி பெற்று விட்டது என்று கொண்டால் என்ன? அதாவது கல்லை போல உணர்ச்சியற்று இருப்பதனாலேயே முக்தி கைகூடியது என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டா, நீ அவ்வாறு சில நாட்கள் இருந்தாலும் நீ தூக்க வேண்டிய எஞ்சிய கண்ம வினை காரணமாக உனக்கு திருவருள் மீண்டும் அந்த உடம்பினை படைத்து பிறவியிலே புகுத்தும். அதை நீ அறிய மாட்டாய் என்பது பொருள். இப்பொழுது இது முக்தி நிலை ஆகாது என்பதை அவன் நன்றாக அறிவிலே உணர்ந்து கொள்ளும் வண்ணம் சில எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றார். சினை அப்படின்னா மீனில் தோன்றுகின்ற அந்த சினை. மீனில் தோன்றுகின்ற சினை இருக்கின்றது. அதுல அந்த மீன் குஞ்சு கரணங்களை பெறாது இருக்கின்றது. அது கண்ணு காது உண்மை அதுக்கு கிடையாது, அப்படி இருக்கின்றது. முட்டை, பறவையினுடைய முட்டை, அந்த முட்டை அடைகாக்க பெற்று குஞ்சு பொறித்து வெளியிலே வருகின்ற குஞ்சுக்குத்தான் கண் காது போன்ற கரணங்கள் இருக்கின்றன. அடைகாக்கப்படாமல் அந்த முட்டையானது தாய்ப்பறவையின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அளவிலேயே அதனை உடைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குள் ஒரு ஒரு குழம்பிய நீர் இருக்கின்றதே அல்லாமல் அந்த நீரிலே கரணங்கள் காணப்படவில்லை என்று பார்க்கின்றோம். அதுபோல கரு என்பது என்ன? கருப்பைக்குள் இருக்கின்ற உயிர். அந்த உயிருக்கும் ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே கரு தோன்றிய அளவிலே கரணங்கள் தோன்றவில்லை. அந்த பெண் வயிற்றிலே கருவானது வளர்ந்து வரத்தான் கரணங்கள் தோன்றுகின்றன என்பதை நமக்கு திருவாசகம் காட்டுகின்றது. ஒருமதி தாண்டியின் இருமையிற் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் என்பதுல அம்மா வயிற்றில நாமெல்லாம் ஒரு திங்கள், மதி என்றால் திங்கள், திங்கள் என்றால் 28 நாள் கொண்ட ஒரு லூனார் கேலண்டருடைய மாசம். சோலார் கேலண்டருடைய மாசம் 30 நாள் கொண்டது. நாம 10 திங்கள் இருக்கின்றோம் அம்மா வயிற்றுல. 280 நாள், 300 நாள் இல்ல. அந்த ஒவ்வொரு 28 நாட்களிலும் இந்த உருவாகிய கரு வளர்ந்து வருகின்றது. அது வளரதான் கரணங்கள் தோன்றுகின்றனவே அல்லாமல் கருத்தரித்த நிலையிலே கரணங்கள் இல்லை. இப்பொழுது அந்த நிலையிலே இருக்கின்ற கரு முக்தி பெற்று விட்டது என்று சொல்லலாமே. அப்ப முக்தி பெற்ற உயிர் தானே அம்மா வயிற்றிலிருந்து மீண்டும் பிறந்து பந்தத்திற்கு ஆட்படுகின்றது. உன்னை பொறுத்தவரையிலும் கரணங்கள் இல்லாத நிலை முக்தியில்லை என்று சொன்னால், கருத்தரிக்கப்பட்ட கரு கரணங்கள் இல்லாமல் தான் காணப்படுகின்றது. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் என்பதனால 4 மாதங்களில் தான் அதற்கு கண் என்ற இந்திரியம் சேர்கின்றது. அந்த 4வது மாதத்திலே அதற்கு கண் என்ற பொறி அமையவில்லை என்றால் அந்த குழந்தை குருடாக பிழைக்கின்ற ஆபத்து இருக்கின்றது என்பதை இந்த திருவாசகம் காட்டுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது கண்ணை போலவே எல்லா இந்திரியங்களும் அது அந்த கரு வளரத்தான் அமைகின்றன என்பதனால உண்டாகிய கருவிலே கரணங்கள் இல்லை. அது முக்தி நிலையிலே இருக்கின்ற உயிர் என்று சொல்லலாமா என்பது கேள்வி. கரு. அப்புறம் மரத்தின் உயிர்கள் என்றால் மரத்திலும் உயிர்கள் இருக்கின்றன. இப்ப மரத்திற்கு கண்ணோ காதோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மூக்கு இல்ல, கண் இல்ல, காது இல்லை, இவைதான் கரணங்கள். இவையெல்லாம் மரத்திலே காணப்படவில்லை. ஆகவே ஆனால் அவற்றிலே உயிர்கள் இருக்கின்றன. மரஞ்செடி கொடிகளிலே
உயிர்கள் இருக்கின்றன. இப்பொழுது மரஞ்செடி கொடிகளாக பிறந்த உயிர்கள் எல்லாம் முக்தி பெற்று விட்டன. என்ன காரணம்? கண்ணால் வருகின்ற இன்ப துன்பங்கள் அவற்றிற்கு இல்லை, காதால் கேட்கின்ற இன்ப துன்பங்கள் அவற்றிற்கு இல்லை, மூக்கால் நுகர்கின்ற இன்ப துன்பங்கள் அவற்றிற்கு இல்லை என்பதனால அந்த மரஞ்செடி கொடிகள் எல்லாம் முக்தி நிலையிலே இருக்கின்ற உயிர்கள் என்று சொல்லலாமா என்பது கேள்வி. என்பதனால இவையெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது என்பது பொருள். சரி, அப்புறம் சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையும் சமாதி. ஒருவனது நிழல் உச்சிப்போதின்கண் அவனது அடியில் ஒடுங்கி இருப்பதை போல அறிவானது கரணங்களில் செல்லாமல் ஆன்மாவிலேயே ஒடுங்கி நிற்பதே முக்தி நிலை என கூறினார். அதாவது கரணங்கள் கெட்டு போக வேண்டாம், ஆன்மா அவற்றோடு பொருந்தக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப அகத்தும் புறத்தும் இருக்கின்ற பிரகிருதி இருந்து விட்டு போகட்டும், அது இயங்கி கொண்டு இருக்கட்டும். ஆனால் உயிர் அறிவு கொண்டது தானே, அது தன் அறிவினாலே இந்த பிரகிருதியினுடைய குணங்கள் தனக்கு இல்லை என்று அறிந்து அதோடு இருக்கின்ற தொடக்கினை அறுத்து கொண்டு உயிரானது தன்னளவிலே ஒருவருடைய நிழல் உச்சி காலத்திலே அவனுடைய பாதத்திலேயே அடங்குவதை போல ஆன்ம அறிவு என்பது ஆன்மாவின் கண்ணே ஒடுங்கி இருப்பது என்பது முக்தி நிலை என்று சொன்னால், கண்ணெதிரிலே பல நேரங்களிலே ஆன்ம போதம், அதாவது தன்னை பற்றிய உணர்வு என்பது புறத்தே செல்லாமல் தன் அளவிலேயே ஒடுங்கி இருப்பதை பார்க்கின்றோம். எங்கெல்லாம் பார்க்கின்றோம் என்று கேட்டால், மரணம் கொண்டிட ஒருவன் இறக்கும் பொழுது அவன் தன்னை பற்றி மட்டும்தான் அறிவான், வேற எதை பற்றியும் அறிய மாட்டான். இது நமக்கு தெரியல. என்ன காரணம்னு நாம இன்னும் இறக்கலையே. சென்ற பிறவிகளில் பிறந்து இறந்திருந்தாலும் இந்த பிறவி எடுத்த உடனேயே கடவுளுடைய மறைப்பாற்றலினாலே நம்ம அனைத்தையும் மறந்து போய்விட்டோம். அதான் மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்தனை ஆண்டு கொண்டானேன்னு சொல்றார். நம்பி ஆர்வருக்கு கைலை வாழ்வு பூமியிலே பிறந்த காரணத்தினாலே மறந்து போயிற்று என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு பிறவியும் கனவு காண்பவனுக்கு நனவிலே வாழ்ந்த வாழ்க்கை மறந்து போய் கனவு காட்டப்படுவதை போல ஒவ்வொரு பிறவியும் நாம சென்ற பிறவிகளாகின்ற நனவுகளை மறந்து இந்த பிறவியாக கனவினை காண தொடங்குகின்றோம் என்பதனால மரணத்திலே என்ன நிகழ்கின்றது என்பதனை நூல்கள் மூலம்தான் நாம் அறிய வேண்டும். ஒருவன் மரிக்கும் தருவாயில் அவன் தன்னை பற்றி மட்டும்தான் அறிவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால மரிக்கின்ற ஒவ்வொருவனும் முக்தி பெற்று விட்டான் என்று சொல்ல வேண்டும். என்ன காரணம்? செத்து போவனுக்கெல்லாம் முக்தி என்று சொன்னா நூல்களே தேவையில்லை. ஒருவர் எப்படி வேணா வாழலாம், எந்த சட்ட திட்டங்களும் தேவையில்லை, நீதி நியாயங்கள் தேவையில்லை, பண்புகளே தேவையில்லை. என்ன காரணம்? சுயநலத்தோடு வாழலாம். செத்து போயிட்டா முக்தி என்று சொன்னா ரொம்ப சிம்பிளா போயிடுச்சே அப்படின்னு கேட்கிறாரு. மரணம் கொண்டிட என்றால் மரண தருவாயில் ஒருவன் அறிவு அவனிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றது என்று அறிகின்றோம். சரி, மரணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது, எங்க காதுல பூ சுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன மரணத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். அன்றாடம் உறங்குகின்றாயா இல்லையா? உறங்குகின்ற ஒருவன் அகத்தே இருக்கின்ற உலகத்தையும் அறிவதில்லை, புறத்தே இருக்கின்ற உலகத்தை அறிவதில்லை. அதாவது புறத்தே இருக்கின்ற உலகத்தை அறிவது என்பது நனவு என்ற அந்த அவத்தை, விழிப்பு அவத்தை. அகத்தே இருக்கின்ற உலகத்தை அறிவது என்பது கனவு என்ற அவத்தை. இப்பொழுது நனவு கனவு இரண்டும் அடங்கி ஆழ் துயில் என்று சொல்லப்படுகின்ற சுழுத்தி, அந்த சுழுத்தியிலே ஒருவன் தன்னையும் புற உலகையும் அறியாது நன்றாக உறங்குகின்றான். அப்பொழுது அவனுடைய பிராணன் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவன் மீண்டும் விழித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இது கடவுளுடைய அருளினாலே நிகழ்கின்றது. அதாவது இவன் எஞ்சியிருக்கின்ற இருவினை பயன்களை தூய்க்க வேண்டுமே என்பதற்காக திருவருள் உறங்குகின்ற ஒருவனை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. அவ்வாறு திருவருள் துணை செய்யவில்லை என்றால் உறங்குகின்றவன் மீண்டும் எழுவதற்கே வாய்ப்பில்லை. அவ்வாறு உறங்குபவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் நாம யாரும் தைரியமா உறங்குவதற்கே போக மாட்டோம். எவ்வளவு கொட்டாவி வந்தாலும் உறங்காது இருப்பதற்கு முயற்சி செய்வோம். ஏன்? உறங்கினால் மீண்டும் எழுவதற்கு வாய்ப்பில்லை என்று அச்சப்படுவதனால. இப்பொழுது இவ்வாறெல்லாம் இல்லாமல் ஒரு திருவருள் உங்களை அச்சமின்றி உறங்க வைக்கின்றது. அவ்வாறு உறங்குகின்ற காலத்திலே நீங்கள் புற உலகை அறிவதில்லை, உங்கள் அறிவு உங்களிடத்திலேயே ஒடுங்கி இருக்கின்றது. இந்த அறிவு நம்மிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றது என்பதை எப்படி அறியலாம்? நம்மையும் தான் அறியாம தானே உறங்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உறங்குகின்றவனுடைய அறிவு அவனிடத்தில் ஒடுங்கி இருக்கின்றது என்பதற்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டா,
உறங்கி விழித்தவுடனே எவ்வாறு உறங்கினாய் என்று கேட்டால் நன்றாக உறங்கினேன் என்று சொல்வானே அல்லாமல் எப்படி உறங்கினேன் என்று தெரியாது. என்ன காரணம் என்றால் உறங்கும் போது நான் என்னையும் அறியவில்லை என்று யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். அவன் நன்றாக உறங்கும் பொழுது வீட்டிற்கு ஒருவர் வந்து உணவு அருந்திவிட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி போயிட்டார். அது அவனுக்கு தெரியாது. அவன் உறங்குகின்ற 6 மணி நேரத்திலே இது நிகழ்ந்திருக்கின்றது. மாமா வந்தாரு, சாப்பிட்டாரு, அடுத்த ட்ரெயின் பிடிச்சு போயிட்டாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு எப்படி தெரியும், நான் தான் உறங்கிக் கொண்டிருந்தேனே என்று கூறுவான். ஆகவே உறங்குபவனுக்கு அவனை தவிர வேறு எதையும் தெரியவில்லை. அவனையும் தெரியவில்லை என்று கேட்டால் நீ எப்படி உறங்கினாய் என்று கேட்டால் நன்றாக உறங்கினேன் என்று சொல்வதனால அவனை பற்றி அவன் அறியாதே அறிந்து வைத்திருக்கின்றான். ஒருவன் தன்னை பற்றி அறியாது அறிந்து வைத்திருப்பது என்பதுதான் அவனுடைய அறிவு அவனிடத்திலே ஒடுங்குகின்றது என்பதற்கான அடையாளம். அவனுடைய அறிவு என்பது வேறிடத்திலே ஒடுங்காமல் அவனிடத்திலேதான் ஒடுங்கினது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரு பொருள் இருக்கின்றது, 4 ஜாடி இருக்கின்றன. ஒரு பொருள் எந்த ஜாடியில போட்டோமோ அந்த ஜாடியில தான் இருக்கும், போடாத ஜாடியில இருக்காது. அது போல அறிவு என்பது எங்கு தங்கியதோ அதைத்தான் நினைவு கூறும், எங்கு தங்கவில்லையோ அதனை நினைவு கூறாது. உறங்குகின்றவனுடைய அறிவு அவனிடத்தில் தங்கிய காரணத்தினால்தான் விழித்து கொண்ட பிறகு அவன் நன்றாக உறங்கினேன் என்று நினைவு கூறுகின்றான் என்பதனால உறக்கத்தின் போது அவன் தன்னை அறியாதுதான் உறங்கினான் என்று சொன்னாலும் கூட அவன் அறிவு வேறெங்கும் செல்லவில்லை, அவனிடத்திலேயே அடங்கி ஒடுங்கி இருந்தது என்று தெளிவாக நாம் அறியலாம். என்பதனால இப்ப உறங்குகின்ற ஒவ்வொருவனும் முக்தி பெற்று விட்டான் என்று சொல்லலாமா, மரிக்கின்ற ஒவ்வொருவனும் முக்தி பெற்று விட்டான் என்று சொல்லலாமா என்பது கேள்வி. மரிக்கும் போது உயிரறிவு உயிரிலேயே அடங்குகின்றது என்று நாங்கள் அறிய மாட்டோம் என்று கூறும் பொழுது, நீ அன்றாடம் உறங்குகின்றாயே, உறங்கும் பொழுது உன்னுடைய உயிரறிவு உன்னிடத்தில் தான் தங்கியது என்பதை விழித்தவுடனே நன்றாக உறங்கினேன் என்ற அந்த இன்ப அனுபவத்தை நீ நினைவு கூறுவதனாலேயே நீ அறியலாம். அப்படின்னா உறங்கி விழித்த நீ முக்தி பெற்று விட்டாயா? விழித்தவுடனே என்ன ஆகுது? கடன்காரன் வந்து விடுவானேன்னு அஞ்சுகின்றோம், மனைவி திட்டுவாளே என்று அஞ்சுகின்றோம், குழந்தைகள் வந்து படுத்துமே என்று அஞ்சுகின்றோம், நோய் தாக்குமே என்று அஞ்சுகின்றோம். என்பதனால உறங்கியவன் முக்தி பெறவில்லை என்று நன்றாக தெரிகின்றது. மயங்கி மூர்ச்சிக்க, ஒருவன் மயங்கி விழுகின்றான் என்பது மரணத்தை போலவும் உறங்குவதை போலவும் இந்த உயிரினுடைய பலவிதமான அவத்தைகளிலே ஒன்று. இப்பொழுது உயிர் 5 அவத்தைப்படும் என்று நமக்கு 4வது சூத்திரத்தில சொன்னார். அது முக்கியமான 5 அவத்தைகள் தான். அதாவது நனவு, கனவு, ஆழ்துயில், துரியம், துரியாதீதம் என்ற 5 அவத்தைகள். இந்த கனவிற்கும் ஆழ்துயிலுக்கும் இடையிலே பலவிதமான நுண்ணிய அவத்தைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவன் மயங்கி விழுகின்றான், ஒருவன் மூர்ச்சிக்கின்றான், ஒருவன் கோமா என்ற நிலைக்கு செல்கின்றான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் இந்த ஆழ்துயிலிருந்து கனவிற்கு இடையிலே உள்ள சில நிலைகள், அல்லது ஆழ்துயிலுக்கும் துரியம் அதீதம் ஆகிய ஏனைய அந்த நிலைகளுக்கும் இடையிலே உள்ள நிலைகள் என்று பார்க்கின்றோம். அதாவது நனவிலே ஒருவன் 35 கருவிகளை பயன்படுத்துகின்றான், கனவிலே அவற்றிலே 10 கருவிகளை கைவிட்டு 25 கருவிகளை பயன்படுத்துகின்றான், துயிலிடத்திலே 3 கருவிகளை பயன்படுத்துகின்றான் என்று கருவியுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகின்றது. இவ்வாறு ஒருவன் மூர்ச்சிக்கும் பொழுதோ மயங்கி விழும் பொழுதோ கோமாவிலோ அவன் தொடர்ந்து இந்த கருவிகள் பயன்பாடு என்பது அவனுக்கு குறைகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கருவி குறைபாடு ஏற்படுவதனால அந்த அறிவு என்பது ஒரு மனிதனுடைய நிழல் உச்சிக்காலத்திலே அவருடைய பாதங்களிலேயே விழுந்து காணப்படாதிருப்பதை போல, சேட்டை என்பது காணப்படாமல், செயல் காணப்படாமல் அந்த உயிரறிவு உயிரிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றது என்பது நாம் அறிகின்றோம். இதனாலெல்லாம் ஒரு உயிர் முக்தி பெற்று விடுவதில்லை என்பதை காட்டுகின்றார். மரணமடையும் தருவாயிலும், உறங்கும் போதும், மயக்கம் உற்றிருக்கும் போதும், மூர்ச்சை அடைந்திருக்கும் போதும், தொடர்ந்து கோமாவிலும் என்று கொள்ள வேண்டும். கோமா என்பது நீண்ட மூர்ச்சை என்று பார்க்கின்றோம். மூர்ச்சையிலிருந்து ஒருவனை எளிதிலே தெளிவிக்கலாம், கோமாவிலிருந்து தெளிவிப்பதற்கு மிகுந்த பிரயாசை தேவைப்படுகின்றது, பல நாள்கள் தேவைப்படுகின்றன. என்பதனால கோமா என்பதை நீண்ட மூர்ச்சை என்று சொல்லலாம்.
இவற்றினால் சரி, ஒருவன் யோகீஸ்வரனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய யோக முயற்சியினாலேயே மூச்சினை அடக்குகின்றான். இந்த மூச்சு இருக்க ஒருவன் பிராணாயாமம் பண்ணினா கூட ஒரு சிறு அளவுக்கு மூச்சு கசிந்து கொண்டே இருக்கும். முழுமையாக யாராலும் பிராணாயாமம் பண்ண முடியாது. அன்றாடம் செய்கின்ற பிராணாயாமம் பண்ணும் பொழுது நன்றாக பிராணாயாமம் பண்ணினாலும் சற்றே இந்த மூச்சு காற்று இந்த நாசித்வாரங்கள் வழியாக கசியும். ஆனால் மிக சிறந்த முறையிலே பிராணாயாமம் செய்பவர்கள் அந்த கசிவினையும் தடுத்து பிராணாயாமம் செய்வார்கள். அதற்கு வாயுத்தம்பனம் என்று பெயர். அதாவது காற்றை நன்றாக அடக்கி ஒடுக்குதல் என்று. அவ்வாறு காற்றை அடக்கி ஒடுக்கும் பொழுது இப்பொழுது காற்று என்பது என்ன அப்படின்னு கேட்டா, மனமென்ற குரங்கின் கால்களிலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கயிறு, அதான் காற்று. அந்த காற்றாகின்ற கயிறினை இழுத்து பிடிக்க மனமென்ற குரங்கு ஆடாது அசையாது அப்படியே அடங்கி போகும். அப்ப மனமென்ற குரங்கு ஆடாது அசையாது அடங்கி போகும் என்று சொன்னால் மனம்தானே இந்திரியங்களை பிரேரிக்கின்றது, அதாவது செலுத்துகின்றது. அப்பொழுது கண்ணு காணாது, காது கேட்காது, மனம் செயல்படாத நிலையிலே புறக்கரணங்கள் எல்லாம் செயலற்று போகும். அந்த கரணம் அடக்கப்படும் பொழுது, மூச்சினை அடக்குவதனால யோகியர்கள் அந்த கரணத்தை அடக்கும் பொழுது அந்த கரணத்தினால் செலுத்தப்படுகின்ற புறக்கரணங்கள் தாமே அடங்கி போகும் என்பதனால உடம்பிலே சூடு இருந்தால் கூட, அதாவது அந்த யோகி என்பவர் உயிர் வாழ்கின்றார், அவர் இறந்து போகவில்லை. அவர் உடம்பை தொட்டா சில்லுன்னு இருக்காது, அதிலே உடம்பினுடைய சூடு இருக்கும். ஆனால் அவர் பசிதாகங்களை வென்றிருப்பார். மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே உண்ணாது உறங்காது ஓரிடத்திலேயே கண்ணை மூடிக்கொண்டிருப்பார். என்ன காரணம்னா, கண்ணை திறந்து புறவுலத்தை பார்க்க வேண்டும் என்று கண் விரும்பாது, மனம் அடங்கிவிட்ட காரணத்தினாலே. மனம் அடங்குவதற்கு காரணம் அந்த குரங்கின் காலை கட்டியிருக்கின்ற கயிறு, அது நன்றாக சுருட்டி அவர் கையில வச்சிட்டு இருக்கிறார். அந்த உயிர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனால இவ்வாறு வாயுத்தம்பனை பண்ணும் பொழுது அவர் ஒரு மரம் போலவே இருப்பார், தவத்திலே இருக்கிறார், அந்த யோக நிலையிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது அதனாலெல்லாம் அவர்கள் முக்தியை பெற்று விட்டார்களா என்றால் இல்லை. இதனால் அவர்களுக்கு முக்தி கிட்டாது. அவருடைய ஆள் நீடித்தால் கூட அவர்களுக்கு முக்தி கிட்டாது என்று கூறுகின்றார். வல் விடத்தை அடைய என்று சொன்னார். ஒருவன் கொடிய விடத்தினை உண்டு விட்டான் அல்லது ஒரு பெரிய பெரிய கால சர்ப்பம் என்பது தீண்டி விட்டது என்று சொன்னால், அப்பொழுது அந்த நச்சு என்பது உடம்பிலே இரத்தத்தின் மூலம் உடம்பினுடைய வைட்டல் பார்ட்ஸ், முக்கியமான எல்லா உறுப்புகளுக்கும் மிக வேகமாக பரவின்ற காரணத்தினாலே எல்லா உறுப்புகளும் செயலிழந்து அவன் அப்படியே மயங்கி போய் விடுவான் நச்சினால. அந்த நிலையிலே அந்த அறிவு அவனிடத்தில் தான் இருக்கின்றது, அது கரணங்களிலே படியவில்லை. உயிர் அச்சம் காரணமாக அது அந்த உயிரறிவு என்பது உயிரை மட்டுமே பற்றி நிற்கும். எதிர் வருகின்ற மரண பயம் காரணமாக என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த நிலையிலே அவன் முக்தி பெற்று விட்டானா? நீ என்ன கூறினாய்? உயிரறிவு தன்னை மட்டும் அறிந்தால் முக்தி என்று கூறினாய். இந்த நிலைகளில் எல்லாம் உயிரறிவு தன்னை மட்டும்தான் அறிகின்றது. இதெல்லாம் முக்தி நிலையா? நிச்சயமாக இல்லை என்பதனால இவையெல்லாம் பலவிதமான பசு ஞானங்கள் என்பதனால தன்னை அறிந்தும் பிறவி தணவாதால், தணத்தல் என்றால் நீங்குதல். திருக்கோவையார் படிக்கும் பொழுது ஒரு வழி தணத்தல் என்ற ஒரு அதிகாரம் பார்ப்போம். ஒரு வழி தணத்தல் என்றால் தலைவனும் தலைவியும் அம்பல் கைமிக்கு அலராதற்கு அஞ்சி, அதாவது உலகம் பழிகூறுமே என்பதற்கு அஞ்சி களவு நிலையிலே பிரிந்திருத்தல் என்பதுதான் ஒரு வழி தணத்தல். தணத்தல் என்றால் நீங்குதல் என்பது பொருள். தன்னை அறிந்தும் பிறவி தணவாதால் என்பதனால எவ்வகையான அறிந்தும் என்ற அந்த உண்மை முற்று உண்மை. அதாவது பசுஞானம் என்பது ஒரு வடிவத்தில் தான் நிகழும் என்று நினைக்காதீர்கள். பசுஞானம் என்பது பல வடிவங்களிலே நிகழும். அந்த வடிவங்கள் அனைத்தையும் இங்கு ஒருவாறு லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது எப்படியெல்லாம் பசுஞானம் நிகழ்ந்தாலும் அதனால் பிறவி நீங்காது என்பதை உறுதியாக கைக்கொள்வாயாக என்று கூறினார். இந்த எடுத்துக்காட்டுகளினாலே பாடாணவாதமும் சாங்கியம் யோகம் முதலிய வாதங்களும் மறுக்கப்பட்டன என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இதுவும் பசுஞானமாகும், ஆகவே தவிராது மலம் என்று பாடல் கூறுகின்றது. இதுவும் என்று சொன்னால் எதுவும் என்றால், இது என்பது ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் பல எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது இது என்பது ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் செல்லும். இதே போலன டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள்.
டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நோவன் பன்மையில சொல்லணுமே அப்படின்னா அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருக்குங்கிறதுனால டைம் வெயிட்ஸ் ஃபார் நோவன், டைட் வெயிட்ஸ் ஃபார் நோவன் என்றதை பிரித்து கொள்ள வேண்டும். அதே போல இதுவும் பசுஞானமாகும் என்று சொன்னால் வாயுத்தம்மனை பண்ண அடைகின்ற நிலையும் பசுஞானமாகும், வல்பிடத்தை அடைகின்ற நிலையும் பசுஞானமாகும். அதே போல ஏனைய எடுத்துக்காட்டுகளையும் கொள்ள வேண்டும். அல்லது பாடான வாதமும் பசுஞானமாகும், சாங்கிய வாதமும் பசுஞானமாகும், யோக நிலையும் பசுஞானமாகும். இவையெல்லாம் சிவஞானமாக மாட்டா. சிவஞானத்தினால் மட்டும்தான் மலம் நீங்கும் என்பதனால. எப்படி மலம் நீங்கும்னு கேட்டா, இருள் என்பது புற இருள் என்பது சூரியன் உதித்த பிறகு மட்டும்தான் நீங்கும். அந்த இருளிலேயே ஒருவன் பழகுவதற்கு கையிலே ஒரு விளக்கினை கொண்டு சஞ்சரிப்பதனால புற இருள் நீங்கி விடுமானா நீங்காது. ஏன்னா நாங்க தான் கையில ஒரு கை விளக்கு வச்சுட்டு போறோமே, அப்ப நாங்க தான் நல்லா சஞ்சரிக்கிறோமே, புற இருள் நீங்கிதா கொள்ளலாமேன்னு கேட்டா, கைவிளக்கை கொண்டு சஞ்சரிப்பவனுக்கு ஒரு கயிறு பாம்பாக தோன்றலாம். அவனால் சஞ்சரிக்க முடிகின்றது என்று சொன்னாலும் கூட கைவிளக்கை கொண்டு சஞ்சரிப்பவனுக்கு கயிறு பாம்பாக தோன்றலாம். ஆனால் சூரியன் உதித்த பிறகு எவனுக்குமே கயிறு பாம்பாக தோன்றாது. அதே போல பசுஞானம் என்பது தன்னைத்தான் பிரகாசிக்க செய்யும். அதை பற்றி பின்னாடி கூறுவார். பாசஞானம் என்பது தானும் பிரகாசிக்காது, இன்னொரு பொருளையும் பிரகாசிக்க செய்யாது. பசுஞானம் என்பது தன்னளவிலே பிரகாசிக்கும், இன்னொரு பொருளை பிரகாசிக்க செய்யாது. ஆனால் இப்பொழுது பதிஞானம் என்பது தானே சுயம் பிரகாசமாக பிரகாசித்து எல்லா பொருள்களையும் உள்ளவாறு விளக்கி பிரகாசிக்க செய்யும் என்பதனால இப்பொழுது இருளிலே ஒருவன் இரவு நேரத்திலே சூரியன் உதித்து புற இருள் நீங்குவதை போல் அந்த நிலையை விரும்பாமல் கைவிளக்கை கொண்டே இருளிலே நம்மால் இங்கும் அங்கும் சென்று வர முடிகின்றது, இதுவே முக்தி நிலை என்று கருதுவான் என்று சொன்னால், அந்த முக்தி நிலையிலே அவனுக்கு அச்சம் இருக்கின்றது. அந்த கைவிளக்கு என்பது காற்றில் அணைந்து போகும், அவன் மீண்டும் இருளிலே மூழ்குவான் என்பதை போல இந்த பசுஞானம் என்பது மீண்டும் ஆணவ மலத்தினாலே தடைப்பட்டு அது என்ன ஆகும், அது அழிந்து போகும், அவனுக்கு மீண்டும் பிறவி நேரிடும் என்று பார்க்கின்றோம். மாறாக சூரியன் உதித்த பிறகு புற இருள் நீங்குவதை போல பதிஞானம் தோன்றிய பிறகு அகைருளாகின்ற ஆணவ மலம் முற்றிலும் நீங்குகின்றது. கைவிளக்கை கொண்டு புற இருளிலே நாம் சஞ்சரிக்கலாம், ஆனால் அந்த இருளை நீக்க முடியாது. சூரியன் உதயமானால்தான் புற இருள் நீங்கும். அதே போல பதிஞானம்தான் மலத்தை விரட்டுமே அல்லாமல் பசுஞானம் மலத்தை விரட்டாது, மலத்தோடு உறவாடும். அவ்வாறு உறவாடுவதனால நமக்கு விபரீத உணர்வு உண்டாகும். மலத்தோடு உறவாடுவதனால நமக்கு என்ன ஆகும், விபரீத உணர்வு உண்டாகும், கயிறு பாம்பாக தோன்றும் என்று பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது பதிஞானத்தை அடைவீர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். இதுவும் பசுஞானமாகும், எனவே தவிராது மலம் என்று பாடல் இருக்கின்றது. தவிராது மலம் இதுவும் பசுஞானமாகும். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அரணங்கள் எரித்தவன் தன் அடியை அறிவிறந்தங்கு அறிந்து இடர் செறிந்ததுகள் அகற்றிடீரே என்பது பாடல். அரணங்கள் எரித்தவன் என்று சொன்னால் முப்புறங்களை எரித்தவன். கடவுள் அவருடைய லீலையினாலே 3 புறங்களை எரித்தான். 3 புறங்களை எரித்தவன் என்று இங்க கடவுளை கூறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, முப்புறமாவது மும்மல காரியம் என்று நமக்கு திருமந்திரம் காட்டுகின்றது. முப்புறங்கள் என்பன என்ன அப்படின்னு கேட்டா, மும்மலங்களின் காரியமாகின்ற நம்முடைய மூவகை சரீரம்தான். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் மற்றும் இந்த பருவுடல். 3 வகை சரீரங்களும் மாயையின் காரியங்கள் தானே, மாயை என்று ஒரு மலத்தின் காரியங்கள் தானே. அப்ப மும்மலங்களின் காரியம் என்று திருமந்திரம் ஏன் கூறுகின்றது என்று ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வியில யாரும் கேட்பதில்லை. இதற்குரிய விடை என்னன்னு கேட்டா, 3 வகை சரீரங்களும் நமக்கு மூவகை மாயைகளின் காரியங்கள். அவற்றிலே ஆணவ கண்ம மலங்களின் கலப்பு உண்டாவதனால்தான் அசுத்த மாயையானது தோன்றுகின்றது. மாயை என்பது தன்னளவிலே சுத்தமாக இருக்கும்போது ஒளிமலமாக இருக்கின்றது. அந்த சுத்த மாயையின் காரியமாக ஒரு உடம்பும், அசுத்த மாயையின் காரியமாக இன்னொரு உடம்பும், சுத்தமாயின் காரியமாக நமக்கு காரண சரீரமும், அசுத்தமாயின் காரியமாக நமக்கு கஞ்சுக சரீரமும்,
பிரகிருதிமாயின் காரியமாக நமக்கு பருவுடம்பும் இவையெல்லாம் ஏற்படுகின்றன என்பதனால இப்ப மாயா காரியங்கள் தான் நம்முடைய சரீரங்கள் என்று சொன்னாலும் கூட ஆணவ கர்ம கலப்புகளினால் தான் மாயை அசுத்தமாகின்றது என்ற காரணத்தினாலே மும்மல காரியமாகின சரீரங்கள் என்று நமக்கு திருமந்திரம் காட்டுகின்றது. இப்படிப்பட்ட சரீரங்கள் நமக்கு 5 என்று கூறுவார்கள். அவற்றில் முக்கியமானது 3. அந்த 3 என்னன்னு கேட்டா காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரம். இந்த 3 சரீரங்கள் தான் முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவற்றை பெருமான் உயிராகின்ற அம்பினோடு பிரணவமாகின்ற வில்லிலே அந்த உயிராகின்ற அம்பினை பூட்டி இந்த உயிரானது இந்த உடம்பாகின்ற பகையோடு எதிர்ந்து அவற்றை எரித்து விடுதலை அடையும் வண்ணம் பெருமான் செய்கின்றான் தன்னுடைய திருவடி ஞானத்தினால என்பது முப்புற இலை என்று உபசரிக்கப்படுகின்றது. அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் செற்றமை அறிவாரே என்று கூறுகின்றார். என்பதனால நம்முடைய 3 விதமான சரீரங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை ஏற்பட்டாலொழிய நாம் பிறவாத நிலையை அடைய முடியாது. இதுல காரண சரீரத்தோடு நாம் இருந்தாலும் கூட ஏனைய சரீரங்கள் நமக்கு சேரும் என்பதனால பிறவி நிகழும். ஆகவே பெருமான் முப்புறங்களை எரிக்கின்றான் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் அவன் செய்கின்ற அந்த முக்தி நிலை, அந்த முக்தியாகின்ற கருணையை காட்டுகின்றது. அதனாலதான் பெரிய புராணத்துல ஒரு அடியார் வீட்டிற்கு பெருமான் எழுந்தருள்கின்றார் என்று சொன்னால் அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் முப்புறங்களை எரித்த பெருமான் என்பதை ஏதோ ஒரு விதத்திலே சுட்டி விடுவார். முப்புறங்களை எரித்த பெருமான் அடியார் வீட்டிற்கு எழுந்தருள்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியாருக்கு முக்தி அளிப்பதற்காக வருகின்றான் என்பது பொருள். ஆகவே இந்த தத்துவத்தை உணர்ந்து நமக்கு விடுதலை அளிப்பவன் இறைவன் தான். அவனுடைய திருவடி ஞானம்தான் நமக்கு மனத்தில் இருந்து விடுதலை அளிக்கும், மீண்டும் பிறவாத நெறியை தரும் என்பதை உணர்ந்து புராரி முப்புறங்களை எரித்தவனாகின்ற அந்த கடவுள் அவனுடைய அடியை அறிவிறந்து அங்கு அறிந்து, அவனுடைய அடி என்பது அவருடைய திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானத்தினை எவ்வாறு அறியலாம் என்றால் அறிவிறந்து அங்கு அறிந்து என்று சொன்னார். அறிவினை கடந்து ஆனால் அறிந்து என்று சொன்னார். அறிவினை கடத்தல் என்பது என்ன என்றால் அந்த திருவடி ஞானத்தினை ஒருவன் ஒரு முன்னிலை பொருளை அறிவதை போல தனக்கு புறத்தே வைத்து அறியாமல் அந்த அறிவினை கடந்து, நாம் இதுவரையிலும் ஒவ்வொரு பொருளை அறிந்து வந்திருக்கின்றோம். எவ்வாறு அறிந்து வந்திருக்கின்றோம்? அறிகின்ற நாம், அறியப்படுகின்ற பொருள், அதனை பற்றிய அறிவு என்ற திருப்புடி நிலை, முப்படி நிலை, இந்த நிலை நீங்காதுதான் அறிந்து வந்திருக்கின்றோம். அப்பொழுது அறிகின்ற நாமும் அறியப்படும் பொருளும் ஆகின்ற 2 இருக்கின்றன. அறியப்படும் பொருள் அறிகின்ற நமக்கு புறத்தே இருக்கின்றது, கண்ணெதிரே இருப்பதை போல கருத்தெதிரே இருக்கின்றது, நம்ம அறிவுக்கு எதிரே இருக்கின்றது. அது உடம்பிற்குள்ள ஒரு பொருளா இருந்தாலும் நாம் நமக்கு அது புறத்தே தான் இருக்கின்றது. அறிகின்ற நமக்கு எவ்வகையான பொருளும் புறத்தே இருக்கின்றது. புறத்தே இருக்கின்றது சொல்லும் பொழுது கருத்தின் புறத்தே இருக்கின்றது என்று கொள்ள வேண்டும், உடம்பின் புறத்தே இருக்கின்றது என்று கொள்ளக்கூடாது. அறிகின்றவனுக்கு புறத்தே இருக்கின்றது, முன்னிலையாக இருக்கின்றது. ஒரு முன்னிலை பொருளை அறிவதை போல கடவுளை அறிய முடியாது என்பதனால முன்னிலை அறிவை கடந்து என்று கூறுகின்றார். கடந்து, ஆனால் கடவுளை அறியாமல் விடுதலை இல்லை. அப்பொழுது அறியவும் வேண்டும். எவ்வாறு அறிய வேண்டும் என்றால் அறியாமல் அறிய வேண்டும் என்று கூறுகின்றார். முன்னிலை பொருளை அறிவதை போல் அறியாமல் ஒருவன் உறங்குகின்றவன் தன்னை பற்றி அறியாமல் எவ்வாறு உறங்குகின்றானோ அதை போல கடவுளுக்கு செய்கின்ற தொண்டினாலே அவருடைய கருணையை பெற்று உறக்கம் எவ்வாறு ஒருவனுக்கு தானாக நிகழ்கின்றதோ அதை போல அந்த பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவனுடைய திருவடி ஞானம் தானாக விளையும் பொழுது அதற்கு ஒத்துழைத்து, இப்பொழுது ஒருவனுக்கு உறக்கம் என்பது தானாக நிகழ்கின்றது. ஆனால் உறக்கம் நிகழும் பொழுது ஒருவன் ஒத்துழைக்க வேண்டும், இல்லை என்றால் அவனால் உறங்க முடியாது. அதே போல ஒருவனுடைய சிவப்புண்ணியம் காரணமாக திருவடி ஞானம் என்பது தானாக நிகழ்கின்றது. அதனை இவன் நிகழ்விக்க முடியாது. ஆனால் அது தானாக நிகழும் பொழுது அதனை ஏற்று போற்ற வேண்டும். அவ்வாறு அதனோடு ஒத்துழைப்பதனால அந்த பேரின்ப உறக்கத்திலே இவன் அதனை அறியலாம். அவ்வாறு அறிவது என்பது அந்த பொருளை தனக்கு முன்னிலை பொருளாக வைத்து அறியாமல், தன்னிடமிருந்து பிரித்தறியாமல் அதனோடு 2 கலந்து அதனை அறிகின்றோம். அதாவது அது தன்னை அறிவிக்க நாம் அதனை அறிகின்றோம். அறியும் பொழுது அறிகின்ற நம்மையும் அறியாது அறியப்படுகின்ற பொருளை மட்டுமே அறிந்து வருகின்றோம். இது அந்த திருவிடை ஞானத்தினுடைய ஒரு சிறப்பு இயல்பு. திருவிடை ஞானம் என்பது அறியப்படும் பொழுது அது அறியப்படுமே அல்லாமல்
அதனை அறிகின்றவன் தன்னை அறிய மாட்டான் என்பது அந்த திருவடி ஞானத்தினுடைய சிறப்பு இயல்பு. அதனை கூறும் பொழுது அறியாமல் அறிதல் என்று கூறுவார்கள். அதைத்தான் இங்க சொல்றார். அறிவிறந்த அங்கு அறிந்து இடர் செறிந்த துகள் அகற்றிடீரே. இந்த பிறவியாகிய துன்பத்தோடு கூடிய துன்பத்திற்கு காரணமாகின்ற மல மாசு, துகள் என்றால் மாசு, மல மாசினை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள் என்று அருமையான ஒரு பாடலினாலே நமக்கு கூறியிருக்கின்றார். அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடல் பதிஞானத்தால் அன்றி பசுஞான பாசஞானங்களால் சிவபெருமானை ஏன் அறிய முடியாது என்பதற்கு ஒரு காரணம் காட்டுகின்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம்னு. பாசஞானம் என்பது தன்னளவிலும் பிரகாசிக்காது, இன்னொன்றையும் பிரகாசிக்க செய்யாது. பசுஞானம் என்பது தன்னளவில் பிரகாசித்தாலும் பிற பொருளை பிரகாசிக்க செய்யாது. ஆனால் பதிஞானம் என்பது தானும் பிரகாசித்து பிற பொருளை பிரகாசிக்க செய்யும் என்ற கருத்து இந்த 4வது பாடலுக்கும் தொடர்ந்து வருகின்ற 5வது பாடலுக்கும் பொதுவான கருத்து. இதன் அடிப்படையில் தான் பதிஞானம் தான் நமக்கு முக்தி அளிக்கும் என்பதை நிறுவப் போகின்றார். அதுல 4வது பாடலை இப்பொழுது படிப்போம். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது செயல்வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும் இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ அவமகல என அறியேன் எனும் ஐயம் அகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும் என்ற ஒரு பாடல். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரச் செப்புவது, கடவுளை அவனுக்கு அபிண்ணமாக அவனுடனேயே இருக்கின்ற நெருப்பிலே இருக்கின்ற சூட்டினை போல தொட்டு சுடுகின்றது என்று நெருப்பினை அறிய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஒரு நெருப்பினை அறிபவன் கூட சுட்டு அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. என்ன காரணம்? தன்னை காத்துக்கொள்ள விரும்புகின்றான். வேறு வழிகளிலே நெருப்பினை அறிவது என்பது நெருப்பினை பற்றி உண்மை அறிவாகாது என்று நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். என்ன காரணம்? விஷத்தை அறிவதற்கு ஒருவன் உண்ட அறிவான், நெருப்பினை அறிவதற்கு ஒருவன் சுட்டுக்கொண்ட அறிவான், சமுத்திரத்தின் ஆழத்தை அறிவதற்கு ஒருவன் அதிலே விழுந்த அறிவான். வேறு வகையில் தான் அறிய வேண்டும். அதே போல சிவனையும் அவருடைய திருவடி ஞானத்தால் அறியாமல் வேறு வகைகளினால் அறிய வேண்டும். நாங்க எச்சரிக்கையா இருக்கிறோம். என்ன காரணம்? சிவனை அவருடைய திருவடி ஞானத்தால் அறியும் பொழுது உயிரினுடைய தன்முனைப்பு போய்விடும் என்று கூறுகின்றீர்கள். அப்பொழுது அது நாங்கள் இறந்து போவதை போன்ற நிலைதானே, ஒரு அச்சத்தை தருகின்ற நிலைதானே என்பதனால அதற்கு ஒப்ப மாட்டோம் என்று ஒருவர் கூறினால் அதற்கு விடையளிக்கின்றார். அவ்வாறு இல்ல, சிவன் என்பவன் அமுத வடிவினன் என்பதனால பிறந்து இறக்கின்ற இந்த உயிர் வாழ்க்கை இருக்கின்றது, இது இறந்தவன் மீண்டும் பிறந்தாலும் இறந்தும் பிறந்தும் வருகின்ற இது என்பது உண்மையிலே இவனுடைய நித்தியமான வாழ்விலே இது மரணத்திற்கு சமானம். இறந்து பிறந்து வருகின்ற இந்த நிலை மாறியது என்று சொன்னால் இவன் உண்மையிலேயே உயிர் வாழ்வதற்கு சமானம். இதனை திருக்கோவையார் காட்டுகின்றது. உளமாம் வகை நம்மை இறைவன் ஆட்கொள்கின்றான். கடவுள் நம்மை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி தன்னுடைய திருவடியை உணர்த்தும் பொழுது அப்பொழுதுதான் நாம் என்றும் இருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு வருகின்றது. அதாவது பிறந்து இருக்கின்ற நிலையை நாம் கடந்து விடுகின்றோம். அந்த நிலை கடக்கப்படாவிட்டால் நாம் எப்பொழுதும் ஒரு நித்திய பொருள் என்ற உணர்வானது நமக்கு வராது என்பதனால பெருமானை அறிகின்ற நிலையிலே நம்மை இழந்து அறிவதனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை எப்படி காட்டுறாருன்னு கேட்டா, அவனுடைய திருவடி ஞானம் என்பது நம்முடைய ஐயங்களை போக்கி அவனையும் காட்டி நம்மையும் காட்டும் என்பதனால நாம் அங்கு அழிந்து போக மாட்டோம் என்ற ஒரு கேரண்டியை தரார். நெருப்பை தொட்டால் சுடுமே என்று பயப்படுவதை போலவோ, விஷத்தை உண்டு விஷம் என்று அறிவதற்கு யாராவது ஒப்புவார்களா என்ற ஐயத்தை போலவோ ஐயம் இல்ல. இறைவனை அவன் திருவடி ஞானத்தை கொண்டு அறிந்து ஒருவன் அறிவதனால அந்த திருவடி ஞானம் என்பது ஆன்மாவிற்கு அதனுடைய உண்மையான சொரூபத்தையும் காட்டும் என்பதனால இவன் அங்கு அழிந்து போவதில்லை. மாறாக இவன் உளமாம் வகை ஆட்கொள்ளப்படுகின்றான். இவன் நித்திய ஜீவனை பெறுகின்றான். அதாவது இவன் எப்பொழுதும் இருப்பான், அழியாதிருப்பான் என்பதுதான் அந்த ஞானத்தினுடைய பலன். மாறாக அந்த பெருமானை அறியாத வரையிலும்
இவன் பெறுகின்ற பாசபச ஞானங்கள் எல்லாம் இவனுக்கு நித்திய கண்டம், அதாவது அன்றாடம் மரித்தலை போன்ற துன்ப வாழ்வு. ஒருவன் அன்றன்றைக்கும் மறிக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதை போன்ற கொடுமைதான் பசுபாச ஞானங்களினாலே இவனுக்கு நிகழ்வது என்பதை சொல்கின்றார். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரச் செப்புவது, சிவபெருமானை அவனுடைய திருவடி ஞானத்தினாலேயே சேரச் செப்புவது, ஞானத்தினாலேயே என்ற ஏகாரம் அங்கு மறைந்திருக்கின்றது. அவருடைய திருவடி ஞானத்தினால் மட்டும்தான் அடைய வேண்டும் என்று நாம் கூறுவது எதற்காக என்றால் அப்படின்னு அங்க சொல்லச்சத்தை பெய்து கொள்ள வேண்டும். நாம் செப்புவது என்ன காரணம் என்று கேட்டால், பாசஞானம் என்பது அவனை அறிவிக்காது. செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும். என்றுமே செயலோ வாக்கோ சிந்தையோ அவனை சென்று அணுகமாட்டா என்பது உண்மையாக இருக்கின்ற காரணத்தினாலும், நாம் எவ்வளவு செயல் செய்தாலும் நம்முடைய புண்ணிய புண்ணிய செயல்களினாலே கடவுளை அடைந்து விடலாமோ என்று கேட்டால், நம்முடைய தவ செயல்களினாலே கடவுளை அடைந்து விடலாமோ என்று கேட்டால், ஒருவர் ரொம்ப பெரிய வெயிட்டா இருக்கிறாரு, அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக சலூனுக்கு போயிட்டு வந்தோம், வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைப்பதை போலதான். யாருக்கும் ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறதுனால பாடி வெயிட் குறைய போவதில்லை. அதே போல ஒருவன் எண்ணில்லாத செயல்களை செய்தாலும் கடவுளை அறிந்து விட முடியாது. ஆகவே செயலினாலோ வாக்கினாலோ சிந்தையாலோ இந்த திரிகரணங்களினாலோ அவனை என்றைக்குமே அணுக முடியாது என்பது கண்கூடாக காணப்படுவதனால, என்னன்னா இதனால அறிந்தவர்கள் இல்லை என்பதனால ஆதலானும் அவன் அடி அவ்வொளிஞானம் ஆதலானும் என்றால் என்ன அர்த்தம்னா, அவருடைய திருவடி என்பது அவ்வொளிஞானம் என்று கேட்டால் சுயம் பிரகாசமான ஞானம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் நீ பாசத்தை அறிந்து வைத்திருக்கிறாயே, அந்த பாசம் தானும் பிரகாசிக்கவில்லை, இன்னொன்றையும் பிரகாசிக்க செய்யவில்லை. அதை அடுத்த பாடலிலே விளக்கப் போகின்றார். எப்படின்னா, நம்முடைய கண் என்பது ஒரு பாசக்கருவி. அது புறத்தே இருக்கின்ற ஒரு பொருளை காட்டுகின்றது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில கண்ணு தான் காண்பதை அறியாதே காட்டுகின்றது. கண்ணுக்கு தான் காணவல்லது என்று தெரியாது, கண்ணுக்கு அறிவு கிடையாது என்பதனால கண் என்பது சுயம் பிரகாச வஸ்து அல்ல. சரி, ஆனால் அந்த கண்ணு புறத்தே இருக்கின்ற ஒரு பொருளை காணாதும் போகும். மனம் ஒன்றவில்லை என்றால் அப்பொழுது அந்த கர்ணம் செலுத்துவதனால்தான் கண் ஒரு புறப்பொருளை பற்றுகின்றது என்பதனால கண்ணு காண்கின்ற தன்னையும் அறியாது, அந்த கரணம் செலுத்தவில்லை என்றால் புறத்தே ஒரு பொருளையும் பற்றாது என்பதனால அது தான் விளங்குவதும் இல்லை, இன்னொரு பொருளை விளக்குவதும் இல்லை. அது இன்னொரு பொருளை விளக்க வேண்டும் என்றால் அந்த கரணத்தினால் அது செலுத்தப்பட வேண்டும். இதை கண்ணை பொறுத்தவரையிலும் இது அடுத்த பாடலில் அந்த கரணமும் அந்த நிலையிலேயே இருக்கின்றது என்று சொல்லுவார். தொடர்ந்து உயிரும் அதே நிலையில் இருக்கின்றது என்று சொல்வார். என்பதனால பாசக்கருவிகள் எல்லாம் தாம் விளங்காமலும் விளக்குவது போல் அறியப்படுகின்ற பொருள்களை உண்மையிலே விளக்காமலும் இருக்கின்றன என்பதனால பாசஞானத்தினாலே எதையும் நாம் அறியவே இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். அப்ப உண்மையிலே இதுவரையிலும் பாசஞானத்தினாலே பல பொருள்களை அறிந்து வந்திருக்கின்றோமேன்னு கேட்டா, அவையெல்லாம் திருவருளால் தான் அறியப்பட்டிருக்கின்றன. பாசஞானத்தினாலே அறியப்பட்டு வருவதை போல ஒரு மயக்கமானது ஏற்படுகின்றது, அவ்வளவுதான். கண் என்பது அந்த கரணம் செலுத்தவில்லை என்றால் தான் காணாது. அந்த கரணம் என்பது உயிர் செலுத்தவில்லை என்றால் அது இயங்காது. உயிர் என்பதும் திருவருள் செலுத்தவில்லை என்றால் அதுவும் ஒரு பொருளை பற்றாது என்பதனால திருவருள் தான் உனக்கு உணர்த்தி இருக்கின்றதே அல்லாமல் பாசக்கருவிகள் உணர்த்தவில்லை என்பதை அறியும் பொழுது இப்பொழுது அவன் அவ்வொளிஞானம் ஆதலானும் என்கிறார். என்ன பொருள்னா, திருவடியின் ஒளிதான் உனக்கு பாசஞானமாகவும் ஆகியிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். இதனை வேதங்கள் எவ்வாறு கூறுகின்றன, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். இறைவன் ஒளிர்வதனாலேயே அவனை சுற்றி எல்லாம் ஒளிர்கின்றன. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டாக உலகத்தில சூரியனை சொல்லலாம். இப்பொழுது சூரியன் தோன்றிய உடனே கீழே இருக்கின்ற கட்டம் பட்டம் முதலியவை காட்சிக்கு வருகின்றன. ஆனால் சூரியன் மறைந்து இருளாக இருக்கின்றதுன்னு சொன்னா கீழே இருக்கின்ற குடங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் ஏனைய பொருள்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் இவையெல்லாம் பல பொருள் இருக்கின்றன என்பதனால சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எந்த சூரிய ஒளியினால நாம் கீழே இருக்கின்ற குடத்தை பார்க்கின்றோமோ அந்த குடங்கள் கோடிக்கணக்கில் இருந்தாலும் இரவிலே அந்த குடங்களை கொண்டு சூரியனை பார்க்க முடியாது. அதே போல இதுவரையிலும் பாச உலகத்தையும் நாம் திருவருளினால் தான் அறிந்து வைத்திருக்கிறோம்.
இந்த குடத்தை கொண்டு சூரியனை பார்க்க முடியாது என்பதை போல பாசஞானத்தை கொண்டு கடவுளை பார்க்க முடியாது என்பது இந்த முதல் பாதி பாடலுக்கு பொருள். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரச் செப்புவது ஏனென்று கேட்டால், செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும் என்பதற்கு பொருள், குடத்தை கொண்டு சூரியனை பார்க்க முடியாது. சரி, அவன் அடி ஒளிஞானம் ஆதலானும் என்பதற்கு பொருள், சூரியனை கொண்டுதான் நாம் இதுவரையிலும் குடத்தை பார்த்திருக்கின்றோம் என்பதனாலும் என்பது பொருள். அதோடு சரி, இப்பொழுது பசுவிற்கு வருவோம். 3வது அடியிலே பசுவை பற்றி கூறுகின்றார். பசு புற உலகிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு தன்னை அறிய முயற்சி செய்கின்றது. அவ்வாறு முயற்சி செய்யும் பொழுது உடம்பளவிலிருந்தும் தன்னை பிரித்துக் கொள்கின்றது. உடம்பு எதனாலெல்லாம் ஆகியிருக்கின்றதோ அந்த பொருள் எல்லாம் நான் இல்லை என்று பிரித்துக் கொள்கின்றது. பிரித்த பிறகு நான் யார் என்று கேட்டு அறிய முடியாது மயங்குகின்றது. மயங்குகின்ற நிலையிலே தான் அறிவோடு செயல்படுகின்ற காரணத்தினாலே தான் தான் அறிவுள்ள பிரமம் என்று முடிவு செய்கின்றதே அல்லாமல் கடவுளை அறிந்து இது நான் கடவுள் என்று முடிவு செய்யவில்லை என்பதை கூறுகின்றார். அப்பொழுது நான் சிவன் என்ற உணர்வு ஐய உணர்வாக நிகழ்கின்றதே அல்லாமல் தெளிவுணர்வாக நிகழவில்லை என்பதை சொல்லும் பொழுது இந்த உயிர் எவ்வாறெல்லாம் சிந்திக்கின்றதுன்னு கேட்டா, இவனும் என்றால் இந்த உயிரும், யான் துவக்கு, துவக்கு என்றால் தோல், உதிரம் என்றால் ரத்தம், இறைச்சி என்றால் பிளஷ், மேதை என்றால் அந்த இறைச்சியில இருக்கிற வழும்பு, எலும்பு உங்களுக்கு தெரியும், எலும்புக்குள்ள இருக்கிற அந்த எப்படி வந்து முருங்கைக்காய்க்குள்ள ஒரு பிசின் இருக்கோ அதே போல எலும்புக்குள்ள இருக்கிற பிசின் தான் மச்சை. சுக்கிலம் என்பது இந்த ஆண்டுடைய வீரியம். இந்திரிய கொத்து என்பது கண்ணு காது மூக்கு போன்ற அந்த பொறிகள், அவை வெளியிலே காணப்படுகின்றன உறுப்புகள். அந்த உறுப்பினுடைய ஆற்றலுக்கு தான் இந்திரியம்னு பேரு. அந்த ஆற்றல்களுடைய ஒரு சேர்க்கை அதான் கொத்து. இவைகளிலே நான் யார் என்று விசாரித்து பார்த்து இவைகளெல்லாம் அகல, இவைகளிலே நான் யாரும் இல்லை என்று இவற்றை அகற்றி கடைசியில என எரியேன் எனும் ஐயம், நான் யார் என்று தெரியவில்லையே என்று ஐயுற்று நிற்கின்றது. அதுதான் அது பெறுகின்ற பசுஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அந்த ஐயமும் அகல, நீ யார் என்று கடவுள் உனக்கு அவனை அறியும் பொழுது தெளிவாக காட்டுகின்றான். உன்னுடைய முயற்சியினாலே நீ வெவ்வேறு பொருள்கள் நான் இல்லை என்று பிரித்து கொண்டு வந்து நான் யார் என்று என்னை நான் அறியேனே என்று துன்பப்புறுகின்ற அந்த நேரத்திலே நீ உன் வாழ்க்கையிலே தொண்டு நெறியினாலே இறைவனுடைய அருளை பெற்றிருந்தாய் என்று சொன்னால், அப்பொழுது இறைவன் தான் பிரகாசிக்கும் பொழுதே அந்த ஒளியிலே நீயும் சேர்ந்து பிரகாசிப்பாய். நீ சேர்ந்து பிரகாசிக்கும் பொழுது கடவுளுடைய அருள் என்பது உனக்கு உன்னையே காட்டிவிடும். நீ உண்மையிலே யார் என்று உனக்கு காட்டுவது அது என்ன என்று நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நூல்களிலே சொல்லப்பட்டதை நான் கூறுவதனாலோ நீங்கள் கேட்பதினாலோ அது அனுபவப்படாது. அது அனுபவத்திற்கு வர வேண்டும். இப்பொழுது சர்க்கரை இனிக்கும் என்று நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, கடுக்காய் கசக்கும் என்று நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால கேள்வி கேட்டா ஒரு பிள்ளை வந்து கரெக்டா பதில் சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணிடும். அதனால ஒரு பயனும் இல்லை. அது உண்மையிலேயே சர்க்கரையை மெல்லும் பொழுது சர்க்கரையை தான் மெல்லுகின்றோம் என்ற அறிவு கூட அதற்கு இருக்காது. என்ன காரணம்னா அனுபவப்படாத வரையிலும் உண்மை அறிவு தோன்றாது என்பதனால உயிரினுடைய சொரூபம் இது என்று சிவஞான போதத்திலே ஒருவன் படிப்பதனாலே அவன் மேதாவை ஆகிவிட மாட்டான். மாறாக சரியை கிரியை யோகமாகின்ற தவநெறியிலே ஒழுகி ஒரு குருநாதனை பெற்று ஐந்தெழுத்திலே முப்பொருளுடைய இருவகை சொரூபத்தையும் அவன் நமக்கு உணர்த்தி அடுத்த அதிகரணத்திலே கூறப்போகின்றார். இறைவனுடைய ஒரு வடிவத்திலே நமக்கு உபதேசம் செய்து அந்த ஐந்தெழுத்தை இடைவிடாது ஜபிக்கும் வண்ணம் செய்து நமக்கு ஒரு தவ வாழ்க்கையை அருள்கின்றான். அந்த தவ வாழ்வின் பயனாக நமக்கு சிவானுபவம் ஏற்படும். அந்த சிவானுபவம் ஏற்படுவதன் பயனாகத்தான் அந்த சிவ ஒளி என்பது நமக்கு காட்டும். அது எப்படி காட்டும் என்று சொன்னால், நீ சார்ந்ததன் வண்ணம் இருப்பவன், நீ பாசத்தை சார்ந்து பந்தப்படுவாய், என்னை சார்ந்து முக்தி பெறுவாய் என்ற உண்மையை அந்த சிவன் நமக்கு உள்ளத்திலே தோன்றி உணர்த்துவான் என்பது திருவிடை ஞானத்தினுடைய செயல், அதனுடைய எஃபெக்ட் என்று கூறப்படுகின்றார். என்பதனால அதுவரையிலும் பெறுகின்ற பசுஞானத்தினாலே மலமானது நீங்காது என்பது முதற் பாடலிலே சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ அவமகல என அறியேன் என்றால், அவமகல என அறியேன்னா இந்த பிறவி துன்பம் நீங்கும் வண்ணம் என்னை உள்ளவாறு அறியேனே எனும் ஐயம் மகள என்ற அந்த
சந்தேகமும் தீரும் வண்ணம் அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும். இப்பொழுது திருவுருளாக இருந்து பாசக்கருவிகளின் மூலம் முன்னிலை உலகத்தை உனக்கு பாசஞானத்தினாலே ஊட்டி வந்த அதே திருவருள், நீ உன்னை நான் இந்த பிறவி நீங்கும் வண்ணம் உள்ளவாறு என்னை அறியேனே என்று துன்புறும் பொழுது உன்னை உனக்கு உள்ளவாறு அறிவிப்பதற்காக அது என்ன பண்ணுதுன்னா தன்னை காட்டி உன்னை காட்டும் என்று கூறுகின்றார். அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும். இவ்வாறு இந்த ஆன்மாவினுடைய எல்லா ஐயங்களும் நீங்கும் வண்ணம் சிவனுடைய காட்சி நிகழ்கின்றது. அந்த காட்சி நிகழ்ந்த பிறகுதான் இவன் தன்னை பற்றி அறிகின்றான். காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்தன்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே என்றும், காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கா நம்மானாய் என்றது அம்மானையிலும் இவ்வாறு பெருமான் தன்னை காட்டி என்னை அவனுக்கு அடிமையாக கொண்டான் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே என்று பட்டினத்திரிகளும் 11ஆம் திருமுறையில் கூறுவார் என்பதனால உயிர் தன்னை பற்றி உள்ளவாறு அறிய வேண்டும் என்றால் அது முதலிலே இறைவனை தொண்டு நெறியின் மூலம் அறிய வேண்டும் என்பது பொருள். ஆகவே சிவஞானத்தினால் தான் பசுஞானத்திலே இதுவரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஐயங்கள் எல்லாம் நீங்கி பசு தன்னுடைய சொரூபத்தை அறியும். எவ்வாறு அறியும் என்பது நமக்கு நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பசு தன்னுடைய சொரூபத்தை சார்ந்ததன் வண்ணம் இருப்பது என்பதனை நூலறிவாக அறியாமல் அனுபவ அறிவாக அறியும். நாம் நூலறிவாக ஒன்றினை அறிந்தது போதாது, அதனால் பிறவி நீங்காது. நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா உண்மைகளையும் தவம் செய்து அனுபவத்தின் வாயிலாக அனுபவ அறிவாக அருளினாலே அறியப்பெற வேண்டும். 12 நூற்பாக்களிலே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் தவத்தின் மூலமாக இறைவனுடைய அருளின் மூலமாக அனுபவமாக அறிவதுதான் சிவஞானம் என்று சொல்லப்படும். அந்த சிவஞானம் தான் இந்த உயிருக்கு மலவாதனையை நீக்கி திருவிடை பற்றினை கொடுத்து பிறவா நெறியை அருளும் என்பதனை 4வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. 5வது பாடல் அதற்கு சப்போர்ட் செய்கின்றது. அதாவது பாசஞானம் என்பது தானும் விளங்காது பிறர்களையும் விளக்காது என்பதற்கு எப்படி கூறுகின்றீர்கள்? காரணம் என்ன? பசுஞானம் என்பது தான் விளங்கினாலும் பிற பொருள்களை விளக்காது என்று கூறுகின்றீர்களே, அதற்கு காரணம் என்ன? பதிஞானம் என்பது தானும் விளங்கிய அனைத்தையும் விளக்கும் என்று கூறுகின்றீர்களே, அது எப்படி என்ற கேள்வி எல்லாம் எழும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை என்பது 5வது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு முதல் அதிகரம் நிறைவு பெறும். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகா